தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, தற்பொழுது தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சபாவதி. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பொதுவாக ஓரிரு இடங்களிலும் மழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை பதிவாகியுள்ளதாகவும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் விட இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.